ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிற்கிறது ஸ்காட்லாண்டில் உள்ள பெர்த் அப்படிங்கிற அழகான நகரத்தில் உள்ள ஒரு ரிவர். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த நாட்டில் காற்றையும் நீரையும் மாசுபடுத்தவே முடியாது. ஏன்னா இதுதான் வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான விஷயம். இது ரெண்டும் தான். அதை இவங்க ரொம்ப அழகாகவே பேணி பாதுகாப்பாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு கதை சொல்லட்டுமா? ஆனால் இது உண்மை சம்பவம். கட்டாயம் உங்கள் மனசு தொடும். காலத்தை வென்ற கவிஞன் வாலி, அவரை பார்க்குறதுக்கு ஒரு நடிகை போகிறாங்க. அந்த காலத்தில் ஒரு பழமையான நடிகை, அவங்க உச்சம் தொட்ட நடிகை. ஆனால் அவங்க போய் கவிஞரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, கவிஞரே, நான் இந்த மாதிரி என்னோட சொந்த பணத்தெல்லாம் போட்டு என் வாழ்க்கை கடைசி முயற்சியாக ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் பாடல்கள் எழுதி தரணும். அது மட்டும் இல்லாமல் அது வர வசனங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே கவிஞரும் கட்டாயமா பண்ணிடலாமா அப்படிங்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வீட்டிலேருந்து டாக்ஸியில் தான் வந்தேன், நம்ம கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த டாக்ஸியை மட்டும் நீங்கள் 500 கொடுத்து கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் யோசிக்கிறார், சரிமா பண்ணிடலாமா அப்படின்ட்டு அவர் கையில் காசு கொடுத்து அந்த டாக்ஸி கட் பண்ணி விடுறாரு. கட் பண்ண அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அங்கே ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்ட ஒரு நகைச்சுவை நடிகர். அவர் என்னன்னா, அவர் வீட்டில் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கார் போய் நிற்கிறதுக்கு அவர் போட்டிக்கோ பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்த நடிகர். அவர் வந்து அந்த மேடையில் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் தயக்கத்தோட கவிஞரை பார்த்து கேட்டாரா, ஐயா உங்கள் உதவியாளர்கிட்ட சொல்லி ஒரு 555 சிகரெட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு கவிஞர் கோஷ் ஷாக். அப்படியே மேலே பார்த்துக்க மாதிரி வர அந்த நடிகரை. அவர் இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக பீடி தான் குடிச்சிட்டு இருக்கேன், அதோடைய வாயில் நாருது, அதனால தான் அப்படின்னு ஒரு மாதிரி மென்று முடிஞ்சிருக்கோம். அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதவியாளர்கிட்ட சொல்லி ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு. கட் பண்ணால் கவிஞருக்கு இன்னொரு நிகழ்வு. அவர் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறாரு. திருச்சி அலுவலகத்தை போய் இறங்கியாச்சு. இறங்கி அப்படி வெளியே போயிட்டு இருக்கும் பார்த்தா ஒரு பெஞ்சில் ஒருத்தர் கொஞ்சம் பார்வையெல்லாம் இழந்து வாழ்க்கையில் அப்படி நொடிஞ்சு போய் எப்படி உட்காந்துருப்பாங்க சோகமாக. அந்த மாதிரி பெஞ்சில் ஒருத்தர் உட்காந்துக்கு அங்கே வர மக்கள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. யாருமே இவர் கவனிக்கவே இல்லை. கவிஞருக்கு அவரை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. அவன் வேகமாக போயிட்டு, ஐயா எப்படி இருக்கிறீங்க, நான் தான் கவிஞர் வாலி வந்திருக்கேன். அப்படியாப்பா, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சுக்கிறேன். இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்களா, நான் திருச்சியில் ஒரு நபரை பார்க்க போனோம், இங்கே வந்துட்டு அங்கே போகிற வரைக்கும் டாக்ஸி கையில் காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகி இவர் வந்து கையில் காசுலாம் கொடுத்து அவரை வழி அனுப்பி வச்சார் அந்த இடத்துக்கு. இது எல்லாமே சொல்லிவிட்டு கவிஞர் ஒன்று சொல்கிறாரு. இந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அம்மா வந்தாங்க இல்லையா, அவங்க வேறு யாரும் இல்லை, நடிகை திலகம் சாவித்திரி அம்மா. புகழின் உச்சத்தில் இருந்தவங்களுக்கு வந்த ஒரு நிலைமை தான் அது. அதுக்கப்புறமா ஒரு நகைச்சுவை நடிகர் சொன்னார் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லைங்க, ஜாம்பவான் சந்திரபாபு அவர்கள். அவருடைய நிலைமை தான் ஒரு சிகரெட்டு கூட வழி இல்லாமல் இருந்தார். கடைசியில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தர் பார்த்தாரு. அவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அவர்கள். அவர் புகழ் உச்சத்தில் இருக்கும்போது மக்கள் அவர் பார்க்குறதுக்கு அலைகடலாம் தேடி வந்து அவருக்காக காத்து கிடப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் அந்த மனுஷன் அந்த ரோட்டில் உட்காந்துக்கும் போது யாரும் கவனிக்க ஆதரவு விட்டு இருந்தார். கவிஞர் ஒன்று சொன்னாராம், எழுதி வச்சாராம், அடங்கும் வரை அடக்கத்துடன் இரு அப்படின்னு. இந்த வாழ்க்கை அடுத்த நிமிடம் நம்மளை எப்படினாலும் மாற்றி போட்டோம். இந்த கதை சொல்லக்கூடிய கருத்தும் அதுதான். நிலைமைக்கு நம்ம வாழ்க்கையில் மேலே போனாலும் இல்லை எதுவுமே இல்லாமல் கீழே போனாலும் அடக்கத்தோடு இருந்தால் போதும், நம்ம நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழலாம். மீண்டும் உங்கள் கதையை சந்திக்கவே உங்களை விடைபெறும் உங்கள் ஜீவன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு டிக்கெட் போட்டுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிங்கன்னா பட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.